உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 138ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி அன்பார்ந்தவர்களே, நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 1 குறிப்பேடில் தொடர்ந்து 25ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி என்ன திருப்பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா 39ஆம் அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேத்தே அந்த யோவாபு தாவீதுக்கு எதிராக அவரை ரொம்ப ஒரு மாதிரி பயமுத்துறது, அவரை அடக்கி ஆள முயற்சிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அது இன்னும் அதிகரிக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், தாவீது நம்ம ஒரு அழகான ஒரு ஞானத்தை இன்றைய ஒரு விவிலிய வாசிப்பினுடைய இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம். அன்பார்களே, ஃபஸ்ட்டு தாவீதை கடவுள் திருப்பொழிவு பண்ணார். அதுக்கப்புறம் சவுல் அவரை கொல்ல துடித்தார். அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார். அப்படின்றதுனால தாவீது சவுலின் மேலே அவருடைய விரலை கூட உயர்த்தலை. அவர் கடவுளுக்காக பொறுமையாக காத்திருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்சலோம் அவருடைய மகன் அரியணை பிடிக்க முயற்சிக்கிறாரு. அங்கே சூழல் என்ன அப்படின்னாக்க, அங்கே அவர் ஏற்கனவே பாவம் செஞ்சது அவருக்கு தெரியும். அதற்காக அதில் இருந்ததுனா இது வருது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உன்னுடைய குடும்பத்தில் வாள் ஒன்று தொங்கிக் கொண்டே இருக்கும், அது உன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகாது. ஸோ இந்த பிரச்சனைகள் கலகத்துக்கெலாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் பெத்ஷீபாவோடு செய்த பாவம் உரியாவை கொன்றது தான்ன்றது அவருக்கு நன்றாக தெரிந்தது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இதை பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த ப்ராசஸை தாண்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஞானம் வரணும் பாருங்களேன். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம இப்படி பொறுமையோடு சகிக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை நாம் தகர்த்து எறிய வேண்டும். அப்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா, நம்ம ஜெபத்தில் இருந்தால் தான் அதை நம்ம கரெக்டாக கடவுள் அந்த ஞானத்தை அவருடைய குரலை நம்மளால் உணர்ந்து, ஓகே இதுதான் சரியான பாதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பாருங்கள், சேபான்ற ஒருத்தர் கலகம் செய்ய போகிறார். தாவீதுவெல்லாம் அரசன் கிடையாது, நான் தான் அரசன் சொல்லி ஒரு பக்கம் கலகம் செய்யும். இப்போது நம்ம தாவீதோட மனநிலையிலேயே போய், ஓகே இதுவும் கடவுளை அனுமதிக்கட்டும், அவனே சாகட்டும், இல்லை இது தாவீது படையை அனுப்பி அவர் கொல்ல சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு அழகான ஒரு யதார்த்தம் பாருங்கள், வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி விஷயங்களை அணுகணும் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். ஸோ இந்த ஞானம்லாம் நம்ம ஏதோ படிக்கிறதுனாலையோ இல்லை நம்ம யோசிச்சோ முடிவு எடுத்தோன்னா தப்பாக எடுத்துருவோம். ஸோ நம்ம ஜெபத்திலேருந்து நம்மையே தாழ்த்தி கொண்டு நம்ம ஆன்ம பரிசோதனை செஞ்சு நம்ம மனசை தாழ்ச்சியாக வச்சுக்கிட்டு கடவுள் கூட இருந்தோன்னா அவரே நமக்கு உணர்த்துவார். ஆவியானவர் மாதம் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு அழகான ஞானத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் கடவுளிடமிருந்து எந்த பிரச்சனையை கடவுள் அனுமதிக்கிறாரு, எந்த பிரச்சனை மனுஷனுடைய விழுந்து போன இயல்புனால அவனுடைய பாவத்தினால வருது. இப்போ சேபா அவனுடைய பேராசையினால், அவனுடைய ஒரு அந்த பதவி வெறியினால் இது வருது. இது கடவுளிடமிருந்து வரல. அப்போ இதை நம்ம அழிக்கணும். ஸோ அந்த ஞானம் நமக்கு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் நமக்கு இந்த செயல் உங்கள்கிட்டருந்து வருது ஆண்டவரே, நான் அதை ஏற்றுக்கிறேன், இல்லையா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிச்சு முயற்சி எடுக்கணும். புனிதரெல்லாம் ஜெபத்தில் தான் எல்லாமே அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க. புனித லோயலா என்ன செய்யாருன்னா அவர் இயேசு சபையினுடைய ஜென்ரலாக ஆகணுமா, சுப்பீரியர் ஆகணுமா அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் கேட்குறப்ப அவர் 3 நாள் போய் ரோம் நகரத்தில் புனித பேதுரு தலைகளாக கொல்லப்பட்ட அந்த திருக்கோயிலில் அவர் போய் 3 நாள் ஜெபிக்கிறாரு, திருப்பலி நிறைவேற்றாரு. நான் இதை எடுத்துக்கணுமா ஆண்டவர், எடுக்கக்கூடாதா? அதேமாதிரி சபைக்கு பாவர்ட்டி வேணுமா, 1 மாதம் 2 மாதம் ஜெபிச்சு முடிவு எடுக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு முன்மாதிரி நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்களேன். சரி, இன்றைக்கி யோவாபை பாருங்கள், நமக்கு நன்றாக தெரியும் தாவீதுக்காக தான் எல்லா போரையும் நம்ம பார்க்குறோம். யோவாபுக்கு அந்த டேலண்ட்டும் இருக்குது, அவர் போகிற இடம்லாம் அவர் வெற்றி பெறுகிறார். ஆனால் யோவாபு நினச்சிட்டு இருக்காரு அவருடைய திறமையினால் ஜெயிக்கிறாருன்னு. ஆனால் நம்ம பைபிளில் திரும்ப வாசிக்கிறோம், கடவுள் தாவீது சென்ற இடமெல்லாம் வெற்றி தந்தார், ஏன்னால் கடவுள் அவரோடு இருந்தார். அது எங்கே வெளிப்பட்டுச்சு? யோவாபினுடைய கைகளில் வெளிப்பட்டுச்சு. ஸோ கடவுள் கூட இருந்ததுனால தான் தாவீது ஜெயிச்சார். தாவீது இன்றைக்கி அரசராக இருக்கார், யோவாபு ஜெயிச்சார். அது யோவாபுக்கு புரியல. யோவாபு நினைச்சிட்டு இருக்காரு, நான் போரிட்டு தாவீதுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் தாவீதோடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவதில்லை, தாவீதை அன்பு செய்கிறதில்ல, தாவீதுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. பாருங்கள், இதே போல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாவீது அபிசாயை தான் அனுப்புவார் அந்த சேபாவை, அந்த கலகக்காரரை கொள்வதற்கு. ஆனால் யோவாபு பின்னாடியே போய் வழியில் அவர் பாருங்கள், நம்ம மோசமாக யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அமாசாவை கொள்ளுவார். அமாசாவை தான்
தாவீது வந்து யோவாபுக்கு பதிலாக படைத்தலைவனாக நியமிக்கிறார். அந்த அமாசாவை இன்றைக்கி யோவாபு கொள்வார். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா பாருங்கள், இஸ்ரேல் மக்களுக்காக தான் போர் தொடுக்கிறாரு, நல்ல மனசு தான். ஆனால் அந்த பதவி ஆசை இருக்குது பாருங்கள் யோவாபுக்கு, படைத்தலைவனாக இருக்கணும், அதுக்கப்புறம் நான் தான் ஜெயிக்கிறேன்ற அந்த ஒரு கர்வம், இதெல்லாம் யோவாபனுடைய வீழ்ச்சிக்கு ஒவ்வொன்றா வழிவகுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம பின்னாடி வாசிப்போம் யோவாபு எப்படி கடைசியாக அவரோட முடிவு வரும் அப்படின்னு சொல்லி. இதே போல் தான் ஆண்டவர் நற்செய்தியிலையும் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் பேரால் நாங்கள் பேய்களை ஓட்டணும், நோய்களை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது, என் தந்தையின் விருப்பப்படி நடந்தீங்களா, அந்த இருளுக்கு போங்க, பற்கடி பாங்களாக தான், அந்த நெருப்புகளை போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்ப்பில் இறுதி தீர்ப்புன்னு போது சொல்கிறாரு. ஸோ இங்கே யோவாபும் தாவீதுக்காக தான் சண்டை போட்டார், எல்லா போர்களையும் விட்டார். ஆனால் தாவீது மேலே அன்பு இல்லை, தாவீதின் விருப்பத்தை செய்யலை. இங்கே ஆண்டவர் இயேசுவும் அவருக்காக அவர் பேரில் பேய்களை ஓட்டுறாங்க, நோய்களை குணமாக்குறாங்க. ஆனால் பர்சனல் லைஃப்பில், மனசில் ஆண்டவர் இயேசு மேலே அன்பு இல்லாமல், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் பாவத்தில் வாழ்ந்தோன்னா, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது, என் தந்தையின் விருப்பப்படி நீ நடந்தியான்னு ஆண்டவர் கேட்பார். ஸோ அதனால் அந்த அருள் கொடைகள், கேரிசம்ஸ் செயல்படுகிறவர்களை பார்த்து நல்லவர்கள் நம்ம நம்பிடக்கூடாது. சில சமயம் அவங்க சொல்கிறது கூட கரெக்டாக இருக்கும், ஆனால் அவங்க செய்கிறது தவறாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், மரத்தை அதன் கனியிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி. ஸோ அவங்க எல்லாம் வெளிவிடக்காரர்களைப் போல ஆண்டவரும் அதை வெறுக்கிறார்கள். அவர்களை தாவீதும் யோவாபை வெறுக்கிறார். யோவாபு தான் அவருக்கு எல்லா வெற்றிகளையும் பெற்று தராருன்னு யோவாபு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் தாவீதுக்கு தெளிவாக தெரியும், இன்றைக்கி யோவாபு இல்லைன்னா இன்னொருத்தன். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், கல்லை கூட ஆண்டவர் எழுப்பி எனக்காக புகழ் பாட வைக்க முடியும். யாரை வேணால் கடவுள் அவர் பயன்படுத்திக்க முடியும், நம்ம தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஒரு தாழ்ச்சி யோவாபுக்கு இல்லாமல் போனது. சரி, இன்றைக்கி ஒன்று குறிப்பிட்ட 25ஆம் அதிகாரத்தில் கோயிலில், சாலமன் கட்டக்கூடிய கோயில்களில் யார் யாரெல்லாம் வந்து இசைக்கருவிகள் மீட்டணும், பாடகர் குழுவினர்கள், இதெல்லாம் தாவீது அழகாக அமைக்கிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 39 இதை பாருங்கள். அந்த இன்றைக்கி நம்ம ஒன்று குறிப்பிட்ட 25ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அதில் வந்து ஒருத்தர் இருப்பார், எதுதன் அப்படின்னு சொல்லி. எதுதன் வந்து அங்கேருந்து ஒரு பாடகர் குழுவினுடைய ஒரு தலைவன். ஸோ அவருக்கு தாவீது எழுதுகிற திருப்பாடல் தான் இன்றைக்கி 39. ஸோ அவரை பற்றி குறிப்பேட்டில் வாசிக்கிறோம், அவர் டெம்பிள் மியூசிஷியனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவருக்கு தாவீது ஒரு திருப்பாடல் எழுதுறாரு, இது நீ உள்ள பாடு, ஆண்டவருக்கு பாடு அப்படின்னு சொல்லி. ஸோ அழகான விஷயத்த நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் யோசிப்போம், ஐயோ என்னோடய வார்த்தையை கட்டுப்படுத்தவே முடியலையே, ஏதாவது நான் பேசி விட்டுறேன். இன்றைக்கி அந்த திருப்பாடலில் அதுக்கான பதில் இருக்குது, ஞானம் இருக்கிறது. அப்போ பாருங்கள், தாவீது அந்த கடுமையான பாதையில் வந்தது அவருக்கு எவ்வளோ ஞானத்தை கொடுத்துட்ருக்கு. நம்ம தொடர்ந்து அந்த அவருடைய ஞானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையை அவர் பார்க்குற விதம் பாருங்கள், அது நிலையற்றதுன்னு சொல்லி அழகாக அவர் பார்க்குறாரு. கடவுளுடைய அந்த டிசிப்ளின் அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் வந்து ஏதோ மிருகம் கிடையாது, அவர் நம்ம ரொம்ப அப்படியே தூக்கி உயர்த்தி வச்சிடக்கூடாது. அவர் நம்மை போல் மனுஷனாக வாழ்ந்து கஷ்டங்களை அனுபவித்தவர் தாவீது. ஆனால் அந்த கஷ்டத்தை கடவுள்கிட்ட போய் சொல்கிறாரு, அதை முன்னுமுணுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்குள்ளேயே, சாத்தாங்கூடையே இல்லை மற்றவங்களுக்குள்ள, அதை கடவுள்கிட்ட கூட போய், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு பண்ணுறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, புலம்புனா தப்பு இல்லை, கடவுள்கிட்ட போய் புலம்பலாம். நமக்குள்ளேயே முணுமுணுத்துக்கூடாது. அப்படின்னா நான் இதுக்கு தகுதியில், எனக்கு ஏன் இதை பண்ணுறீங்க அப்படி அவர் கேட்கல. ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, வருத்தமாக இருக்குது, அப்படி புலம்பலாம். ஸோ முணுமுணுத்தா தலக்கணம் இருக்குன்னு அர்த்தம், புலம்புனா ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறோன்னு அர்த்தம். அது பிரச்சனை கிடையாது. ஸோ இன்றைய தினத்திற்கான இந்த வீடியோ பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோட இணைவோம், நிறைய ஞானங்களை பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூயாவினவரின் துணையை நாடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமா. ஆமேன். சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் 20. அப்போது பென்யமீன் குலத்தைச் சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்ற இழிமகன் அங்கு இருந்தான். அவன் எக்காளம் ஊதி, எங்களுக்கு தாவீதிடம் பங்கு இல்லை, ஈசாயின் மகனிடம் மரபுரிமையும் இல்லை. இஸ்ரவேலரே, ஒவ்வொருவரும் உங்கள் கூடாரங்களுக்கு செல்லுங்கள் என்றான். இஸ்ரவேலர் அனைவரும் தாவீதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்ரியின் மகன் சேபாவின் பின் சென்றனர். ஆனால் யூதாவினரோ யோர்தான் முதல் எருசலேம் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர். தாவீது எருசலேமில் உள்ள தம் வீட்டுக்கு வந்தார். தம் வீட்டை பாதுகாக்க தாம் விட்டு வந்த 10 வைப்பாட்டியரையும் அழைத்து பாதுகாப்புள்ள ஒரு வீட்டில் அவர்களை வைத்து தேவையானவற்றை கொடுத்து வந்தார். ஆனால் அவர்களோடு உறவு கொள்ளவில்லை. அவர்கள் இறக்கும் வரை காவலில் வைக்கப்பட்டு கைம்பெண்களைப் போல் வாழ்ந்தனர். பிறகு அரசர் அமாசாவை நோக்கி, 3 நாள்களுக்குள் யூதாவினரை என்னிடம் வரச் சொல், அப்போது நீயும் இங்கே இரு என்றார். அமாசா யூதா மக்களை அழைக்கச் சென்றான். ஆனால் தனக்கு குறித்த காலத்தை மீறி காலம் தாழ்த்தினான். தாவீது அபிசாயை நோக்கி, பிக்ரியின் மகன் சேபா அப்சலோமை விட மிகுதியாக நமக்கு தீங்கிழைப்பான். உன் தலைவரின் பணியாளரை அழைத்துக் கொண்டு அவனை துரத்திச் செல்லுங்கள். இல்லையேல் அரண்சூழ் நகர்களை கண்டு நம் கண்ணிலிருந்து தப்பிவிடுவான் என்று சொன்னார். யோவாபின் ஆள்களும் கெரேத்தியர் பெலேத்தியரும் வலிமை மிகு வீரர்கள் அனைவரும் அபிசாயின் தலைமையில் சென்றனர். அவர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கெபையோனில் உள்ள பெருங்கல் அருகே வந்தனர். அமாசா அவர்கள் முன்பாக வந்தான். யோவாபு தாம் உடுத்தியிருந்த போருடை மீது ஒரு கச்சை கட்டியிருந்தார். அதிலே உரையோடு கூடிய ஒரு குறுவாள் செருகப்பட்டிருந்தது. அவர் முன்னால் சென்றபோது அது கீழே விழுந்தது. யோவாபு அமாசாவை நோக்கி, சகோதரனே நலமா என்று கேட்டு அவனை முத்தமிடுவதற்காக வலக்கையால் அவனது தாடியை பற்றினார். யோவாபின் இடக்கையில் இருந்த குறுவாளை பற்றி அமாசா எச்சரிக்கையாக இல்லை. யோவாபு அதை அவன் வயிற்றில் குத்த அவனது குடல் தரையில் சரிந்தது. மீண்டும் குத்துவதற்கு அவசியமில்லாமல் அமாசா இறந்தான். அதன் பின் யோவாபும் அவருடைய சகோதரன் அபிசாயும் பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர். யோவாபின் ஆள்களுள் ஒருவன் அவர் அருகே நின்று கொண்டு, யோவாபை விரும்புகிறவர்களும் தாவீதின் பக்கம் உள்ளவர்களும் யோவாபின் பின் செல்லட்டும் என்றான். சாலை நடுவே அமாசா தன் இரத்தத்தில் மூழ்கி கிடக்கவே வீரர்கள் அனைவரும் அங்கேயே நின்றுவிட்டதை அவன் கண்டான். அமாசாவின் அருகே வந்தவர்கள் அனைவரும் நின்றுவிட்டதை கண்டு அவனை சாலையிலிருந்து வயலுக்கு இழுத்து ஒரு துணியால் மூடினான். அமாசா சாலையிலிருந்து விலக்கப்பட்டதும் அனைவரும் யோவாபின் பின் சென்று பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர். சேபா அனைத்து இஸ்ரேல் குலங்களின் நிலப்பகுதி வழியாக பெத்மாக்காவின் ஆபேல் வரை சென்றான். பெரியோர் அனைவரும் ஒன்று திரண்டு அவன் பின் சென்றனர். யோவாபும் அவர் படையினரும் பெத்மாக்காவின் ஆபேல் முற்றுகையிட்டு சேபாவை வளைத்தனர். நகருக்கு எதிராக முற்றுகை கோட்டை எழுப்பினர். அது மதிலுக்கு அருகில் இருந்தது. அதனின்று யோவாபோடு இருந்த வீரர்கள் அனைவரும் அம்மதிலை தகர்த்து கொண்டிருந்தனர். அப்போது அறிவு கூர்மையுள்ள ஒரு பெண் நகரிலிருந்து குரல் கொடுத்து, கேளுங்கள் கேளுங்கள், தயை கூர்ந்து யோவாபை இங்கே வரச் சொல்லுங்கள், நான் அவரிடம் பேச வேண்டும் என்றாள். அவரும் அவள் அருகே வந்தார். அப்பெண் அவரை நோக்கி, யோவாபு நீர்தாமா என்றாள். நானேதான் என்றார் யோவாபு. அடியவளின் வார்த்தைகளை கேளும் என்றாள் அப்பெண். கேட்கிறேன் என்றார் யோவாபு. அவள் தொடர்ந்து கூறியது, முற்காலத்தில் அடிக்கடி சொல்வார்கள்,
ஆபேலுக்கு சென்று ஆலோசனை கேட்பார்களாக. அதன்படியே பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இஸ்ரவேலில் நாங்கள் அமைதியும் நாணயமும் உடையவர்கள். இஸ்ரவேலின் தாயென விளங்கும் இந்நகரை நீர் அழிக்க தேடுவதேன்? ஆண்டவரின் உரிமை சொத்தை நீர் விழுங்குவானேன் என்று அப்பெண் கேட்டாள். அதற்கு யோவாபு, இல்லை, விழுங்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை. காரியம் அது அல்ல. எப்ராயிம் மலை பகுதியை சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்பவன் அரசர் தாவீதுக்கு எதிராக கையோங்கியுள்ளான். அவனை மட்டும் தாருங்கள், நான் நகரிலிருந்து விலகிச் செல்வேன் என்று பதில் கூறினார். அப்பொழுது அப்பெண், இதோ அவன் தலை மதிலுக்கு அப்பால் உம்மிடம் தூக்கி எறியப்படும் என்றாள். மக்கள் அனைவரையும் அவள் அணுகி அறிவார்ந்த ஆலோசனை கூறினாள். அவர்களும் பிக்ரியின் மகன் சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடம் எறிந்தார்கள். யோவாபு எக்காலம் ஊத அவர்கள் நகரை விட்டு நீங்கி தம் வீடுகளுக்கு சென்றனர். யோவாபு எருசலேமுக்கு திரும்பி அரசரிடம் சென்றார். யோவாபு அனைத்து இஸ்ரவேலின் படைத்தலைவராகவும், பெனாயாவின் மகன் யோயாதா கெரேத்தியர் பெலேத்தியரின் தலைவனாகவும் இருந்தனர். அதோராம் கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளனாகவும், அகிலூத்தின் மகன் யோசபாத்து பதிலாளனாகவும் இருக்க, சேவா செயலராகவும், சாதோக்கும் அபியத்தாரும் குருக்களாகவும் பணியாற்றினர். யாயிரை சார்ந்த ஈராவும் தாவீதின் குருக்களில் ஒருவனாக இருந்தான். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 25. தாவீதும் படைத்தலைவர்களும் ஆசாபு, ஏமான், எதுத்தூன் ஆகியோரின் புதல்வருள் சிலரை தெரிந்தெடுத்தனர். அவர்கள் சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் கைத்தாளங்களையும் இசைத்து இறைவாக்குரைக்க நியமிக்கப்பட்டனர். பணியாளர் பட்டியலும் அவர்கள் செய்த பணிகளும் பின்வருமாறு: ஆசாபின் புதல்வர் சக்கூர், யோசேப்பு, நெத்தனியா, அசரேலா இவர்கள் ஆசாபின் மேற்பார்வையில் அரச கட்டளைப்படி இறைவாக்குரைத்தனர். எதுத்தூனும் கெதலியா, செரி, ஏசாயா, அசபியா, மத்தித்தியா ஆகிய எதுத்தூனின் புதல்வர்கள் மொத்தம் 60. இவர்கள் தந்தை எதுத்தூனின் மேற்பார்வையில் சுரமண்டலத்துடன் இறைவாக்குரைத்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழும் செலுத்தினர். ஏமானின் புதல்வர் புக்கியா, மத்தனியா, ஒசியேல், செபுவேல், எரிமோத்து, அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரோமம்தி, எசேர், யோசபக்காசா, மல்லோத்தி, ஓதீர், மகசியோத்து. இவர்கள் அனைவரும் அரசரின் திருக்காட்சியாளரான ஏமானின் புதல்வர். ஆற்றலை உயர்த்துவதாக கூறிய வாக்குறுதியின்படியே கடவுள் ஆமானுக்கு 14 புதல்வரையும் 3 புதல்வியரையும் அளித்திருந்தார். இவர்கள் எல்லாரும் தங்கள் தந்தையின் மேற்பார்வையில் ஆண்டவரின் கோவிலில் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் ஆகியவற்றை இசைத்து கடவுளின் கோவிலில் பணியாற்றினர். இவ்வாறு ஆசாபு, எதுத்தோன், ஏமான் ஆகியோர் அரசரின் கட்டளைப்படி செயல்பட்டனர். இவர்களும் இவர்களின் உறவின் முறையினராக ஆண்டவரின் பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர்களும் மொத்தம் 288 பேர். முதியோரும் இளைஞரும் ஆசிரியரும் மாணவரும் யாவரும் ஒன்றுபோல் திருவுளச்சீட்டின் மூலமாக முறை பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள். சீட்டு விழுந்த முறை. முதல் சீட்டு ஆசாப்பு குடும்பத்தின் யோசேப்புக்கு, இரண்டாவது கெதலியா, அவர் சகோதரர்களும் அவர் புதல்வர்களும் ஆகிய 12 மூன்றாவது சக்கூர், அவர் புதல்வர்கள் அவர் சகோதரர்கள் ஆகிய 12 நான்காவது எட்சரி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 ஐந்தாவது நெத்தனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 ஆறாவது புக்கியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 ஏழாவது அசரேலா,
அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 8வது ஏசாயா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 9வது மத்தனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 10வது சிமையி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 11வது அசரியேல், அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 12வது அசபியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 13வது சூபாவேல், அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 14வது மத்தித்தியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 15வது எரேமோத்து, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 16வது அனனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 17வது யோசபக்காசா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 18வது அனானி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 19வது மல்லோத்தி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 20வது எலியாத்தா, அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 21வது ஓதீர், அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 22வது கிதல்தி, அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 23வது மகசியோத்து, அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 24வது ரோமம்தியேசேர், அவர் புதல்வர் சகோதரர்கள் 12 திருப்பாடல் 39. நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். நான் ஊமையைப் போல் பேசாது இருந்தேன், நலமானதை கூட பேசாமல் அமைதியாயிருந்தேன். என் வேதனையோ பெருகிற்று, என் உள்ளம் என்னுள் எரியத் தொடங்கிற்று. நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது. அப்போது என் நா பேசியதாவது: ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை. உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே. அவர்கள் நிழலை போல நடமாடுகின்றனர். அவர்கள் வருந்தி உழைப்பது வீண். அவர்கள் சேமித்து வைக்கின்றனர், ஆனால் அதை அனுபவிப்பது யார் என அறியார். என் தலைவரே, நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும்? நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். என் குற்றங்கள் அனைத்து நின்றும் என்னை விடுவித்தருளும். மதிகேடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்காதேயும். நான் உம்மை போலானேன், வாய் திறவேன். ஏனெனில் எனக்கு என் நிலைமையை வருவித்தவர் நீரே. நீர் தந்த வாதையை என்னிடமிருந்து நீக்கிவிடும். உமது கை அடித்த அடிகளால் நான் அழிவுக்கு ஆளானேன். குற்றத்தின் பொருட்டு நீர் மனிதரை தண்டிக்கும் போது பூச்சி அரிப்பது போல் அவர்களுக்கு விருப்பமானவற்றை நீர் அழிக்கின்றீர். உண்மையில் மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரே. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் கண்ணீரை கண்டும் மௌனமாயிராதேயும். ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஓர் அந்நியன். என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடி. நான் பிரிந்து மறையும் முன்பு சற்றே மகிழ்ச்சி அடையும்படி உம் கொடிய பார்வையை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளும். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளை வாசித்து முடிக்கிறதுக்கு தேவையான அருளை கொடுத்ததற்காக, நேரத்தை கொடுத்ததற்காக, மனதை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள், சவால்கள், தடைகள், பிரச்சனைகள், நோய்கள், எல்லா கஷ்டங்களையும் ஏன் வருது,
அது நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? அது எங்களுக்கு ஏதாவது அது வழியாக நீங்கள் பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறீர்களா? இல்லை அது வெறுமனே மனிதர்களுடைய தீச்செயலினால் வருகிறதா? இல்லை அதை நீங்கள் அனுமதித்து அந்த மனிதர் மூலியமாக எங்களை தாழ்த்துறீங்களா? எங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரீங்களா? எங்களுக்கு ஒரு சில ஞானங்கள் இந்த வழியாக என்று வேறு வழியாக நாங்கள் கற்றுக்க மாட்டோம், எங்கள் மனசு எங்கள் சுபாவம் அப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சு எங்களுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் எங்களுடைய சவால்கள், இனி வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் யாரிடமிருந்து வருதுன்றது தெரிந்து உங்ககிட்ட இருந்து வந்தால் தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கூடிய பாடங்களை கற்று மனம் திரும்ப அருள் தாரும். இல்லை அது மனிதர்கள்கிட்டேருந்து வருதுன்னா அதை புறக்கணித்து அதை அழித்து விட, அதில் மேற்கொண்டு வெளியே வர எங்களுக்கு பலத்தை தந்துடலாம். அம்மா, இந்த பகுத்தறியக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்கம்மா. ஞானத்தின் இருப்பிடமே அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு ஞானத்தை பெற்று தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பாந்தர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்கு வயிறு ரொம்ப சுருக்கமானதான். அன்பாந்தர்களே, இன்றைக்கி பாருங்கள், 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம அழகாக வாசிக்கிறோம். யோவாபு நினச்சிட்ருக்காரு, அவர் போய் அவருடைய திறமையினால் ஜெயிக்கிறாரு, அவர் சண்டை போட்டு இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுறாரு, அரசராக தாவீது இருக்கிறாருன்னா அது காரணம் யோவாபு நினச்சிட்ருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பிள்ளையாம் இறைவாக்கு கழுதையை கூட உரைக்க வைக்க முடியும்னு சொல்லி கழுதையின் வழியாக பிழையாமுக்கு ஆண்டவர் கற்றுத்தந்தார். அதே போல் இன்றைக்கி யோவாபு, நீ என்ன சேபாவை போய் கொள்வது? நான் நினச்சினா ஒரு பெண்ணை வச்சு கூட அந்த சேபாவினுடைய தலையை வெட்டி என்னால் உனக்கிட்ட தூக்கி போட முடியும். இன்றைக்கி அதை நம்ம பார்க்குறோம் பாந்தவர்களே. அழகாக நமக்கு பைபிள் கற்றுத்தருது பாருங்களேன். வெற்றியை கொடுக்கறது கடவுள், அவர் யாரை வச்சு வேணாலும் செய்யலாம். நம்ம ஏற்கனவே துவக்க உரையில் பார்த்தோம். அது இன்றைக்கி யோவாபினுடைய வாழ்வில் நிறைவேறுது. ஆனால் யோவாப் அந்த பாடத்தை கற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் பிரச்சனை. ஒரு பெண் சாதாரணமாக அவரை உள்ளே வரவிடாமல் நிறுத்தி போய் சேபாவினுடைய தலையை வெட்டி ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, தலையை தூக்கி போடுமே. அன்பதில் இந்த ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மறைபொருளான ஒரு தொடர்பு இருக்குது பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் அந்த ஒரு பெண் உள்ளே நுழையிறாங்களோ அங்கே எதிரியின் தலை ஒன்று நசுக்கப்படுது, இல்லை அது வெட்டி துண்டிக்கப்படுகிறது. இது 2 நடக்குது. தொடக்க நூல் 3:15, அவள் வித்து உன் தலையை நசுக்கும். அவள் வித்து, அந்த பெண்ணின் வித்து. நம்ம அதுதான் அங்கே நம்ம பார்த்தோம் யாவேலுடைய கதையிலையும். அதுக்கப்புறம் இன்னொரு பெண் பார்த்தோம், நம்ம தலையில் கல்லை தூக்கி போட்டு கொள்கிறாங்க. இப்படி பல இடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீதி தலைவர்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி யூதத்தில் பார்ப்போம். அந்த பெண் எங்கெங்கெல்லாம் உள்ளே வராங்களோ இவங்க எல்லாருமே மாதாவினுடைய ஒரு முன்னடையாளமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா மாதா கடைசியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய வித்தின் வழியாக அந்த சாத்தானினுடைய தலையை நசுக்கப் போகிறார்கள். உண்மையான எதிரி இப்போ புதிய தாவீது, ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையான எதிரி சாவும் பாவமும். அதை ஒரு சாதாரண ஒரு பெண் வழியாக, அதனால தான் சாத்தானால் ஏற்றுக்கவே முடியல மாதாவை. இந்த ஒரு சாதாரண ஒரு பெண் என்னுடைய மொத்த ராஜ்யத்தையும் அழித்து என் தலையை நசுக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. இந்த பெண் இவங்க ஆண்டவருக்கு தண்ணியை முழுசாக கொடுத்ததுனால இந்த உலகத்துக்குள்ளே மீட்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே கடவுளை கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு ஒரு சாதாரண பெண்ணினால்? அவனால் அதனால தான் மாதாவை பொறுத்துக்கவே முடியாது. அதனால தான் மாதாவுக்கான பக்தி ஜெபமாலையும் அவ்வளோ இருப்பான். சொல்லவான திருப்பலியை விட அவன் ஜெபமாலைக்கு போகிறது அவன் இருப்பான். ஏன்னா ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சா திருப்பலியில் நம்ம ஒழுங்காக பங்கெடுக்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஆன்மாவை மாற்ற ஆரம்பிச்சிரும், மனசு மாற ஆரம்பிச்சிரும். அதனால தான் அவன் திருவெளிப்பாடு வரைக்கும் மாதாவை எதிர்த்துக்கிட்டே வரான். ஆண்டவர் இந்த மாதிரி பலவீனமானதை எடுத்து பலம் வாய்ந்ததை ஆண்டவர் அழித்தார். அதில் தான் ஆண்டவருக்கு பெருமை. ஆண்டவர் போய் போகிற இடத்துக்கு சண்டை போடுறதுக்கு சாத்தான் யார்? அவன் ஒரு படைத்த பொருள், படைக்கப்பட்டவன், படைப்பு. ஆண்டவர் படைத்தவர். அவர் இன்னொரு படைப்பை வைத்து, தேவ மாதாவை வைத்து அவன் தலையை நசுக்குகிறார். இன்றைக்கி பாருங்கள், 1 குறிப்பேடு 25ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், இவர்கள் ஆசாப்பின் மேற்பார்வையில் அரச கட்டளையின்படி இறைவாக்கு உரைத்தனர். அப்போ பாருங்கள் அன்பர்கள், நம்ம சில திருப்பாடல்கள் எல்லாமே தாவீது எழுதினது கிடையாது. ஒரு சிலது சாலமன் எழுதினது, ஒரு சிலது மோசேன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலது ஆசாப்பு. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்
அவர் வந்து அந்த பாடகர் குருவை சார்ந்தவர், லேவியர் குலத்தை ஆரோனின் குலத்தை சார்ந்தவர், லேவியர் குலத்தை சார்ந்தவர். ஸோ ஆரோனின் வழிமரபில் வரக்கூடியவர். அவர் அங்கே வந்து அந்த கோயிலில் வந்து அவர் வேலை செய்கிறவர், பாடகர் குழுவில் இருக்கவர். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இவங்கெல்லாம் பாடக்கூடிய இந்த பாடல்கள் சில சமயம் ஆசாப்பின் திருப்பாடல் நம்ம வாசிப்போம், ஈத்தானின் திருப்பாடல் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். அப்போ இவங்களாம் அது இறைவாக்குன்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி 1 குறிப்பீடு 25:2 நம்ம வாசிக்கிறோம். அப்போது இவர்களும் இறைவாக்கினர்களாக இருந்திருக்காங்க. அதனால இந்த திருப்பாடல்கள் வந்து ஆண்டவர் இயேசுடைய வாழ்வுக்கு ஒரு இறைவாக்காக இருக்கிறது. இது நம்ம யோசிக்கும் போது பாருங்கள் நண்பர்கள், நம்ம அது பின்னாடி வருஷத்துடைய கடைசியில் பார்ப்போம். பட் அப்போ பாருங்களேன், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்வாங்க. அப்படின்னா ஏற்கனவே நடந்த வரலாறு இன்றைக்கி இன்னொருத்தருடைய வாழ்வில் இருந்து நடக்குது. ஏற்கனவே ஒரு முறை புனித பிரான்சிஸ் அசிசியார் வாழ்வில் நடந்தது, இன்றைக்கி இன்னொருடைய புனிதருடைய வாழ்வில் நடக்கும். அது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வில் நடக்கும். அப்போ பாருங்களேன், ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில், தாவீது வாழ்க்கையில் நடந்தது, ஆண்டவர் அதை முழுசாக எடுத்து நிறைவு செய்கிறார். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் புனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய வாழ்வில் ஒரு பங்கெடுப்பு தான் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில். அப்போ பாருங்கள், தாவீது பாடுகள் படுறாரு, ஆனால் அது வந்து ஒரு அரசாவை, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு அரசை நிறுவுவதற்காக பாடுபடுகிறார். அதே போல் தான் நம்ம பார்ப்போம், எல்லா மூதாதையர்களுமே எல்லா அரசர்களுமே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்னடையாளமாக இருக்குது. ஏன் முன்னடையாளம் சொல்கிறோம்? ஏன்னா அவங்களாம் பர்ஃபெக்டாக பண்ணல, நிறைவாக பண்ணல. ஏதாச்சும் ஒரு இடத்துல யோசேப்புன்றது ஒரு குறை வச்சுருப்பார், ஒரு ஆபிரகாம் ஒரு குறை வச்சுருப்பார். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து கடைசியாக நிறைவு செய்கிறது எங்கே நிறைவு செய்கிறோம்? ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வு, அவர் அதை எடுத்து எல்லா பழைய ஏற்பாட்டையும் முழுசாக நிறைவு செய்கிறார், நிறைவு செஞ்சு காட்டிட்டார். ஸோ அப்போ நம்ம பைபிள் வாசிக்கிற நம்ம இதை நம்ம வாசிக்கணும். ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டின் நபர்களுடைய வாழ்வில் நடந்ததை ஆண்டவர் நிறைவு செஞ்சதை, இந்த பிக்சரையும் பார்த்த நம்ம, இந்த முழு படமும் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த முழு கதையும் நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை எடுத்து ஆண்டவருடைய வாழ்வில் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வாழ்வில் அதை இப்போ நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அதனால தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதெல்லாம் படிக்கிறது, நம்ம இன்னொரு ஆபிரகாமாக இருப்போமா, நம்ம இன்னும் ஒரு மோசேவாக இருப்போமா, யாக்கோபாக இருப்போமா, இன்னொரு தாவீதாக இருப்போமா, இன்னொரு ஆண்டவர் இயேசுவாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோமா? அது எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவு செஞ்சுட்டார். அவங்கள இருந்த அந்த அந்த முழுமையற்ற தன்மை, தாவீது பாவம் செஞ்சார், மோசே பாவம் செஞ்சார், எல்லாருமே பாவம் செய்கிறாங்க. அந்த நிறைவை நம்ம ஆண்டவர் இயேசுவில் பார்த்துட்டோம். அதை எடுத்து நம்ம வாழ்வில் பண்ணணும். அதனால தான் நம்ம ஆண்டவர் நம்மளோடும் இருக்கிறார். எப்படி இவங்களோடு இருந்த மாதிரி நம்மோடு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைகிற மாதிரி உலக முடிவரை நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் குருவானவருடைய வாய்களின் வழியாக தான் நம்மகிட்ட பேசுகிறார். நான் உங்களோடு இருக்கேன், நீ எனக்கு, நான் எப்படி இந்த மூதாதையர்களை நிறைவு செஞ்சு வாழ்ந்து காமிச்சனோ, எப்படி என்னை போல் அப்போஸ்தலர்கள் புனிதர்கள் என்னை பார்த்து வாழ்ந்தார்களோ அதே போல் நீ வாழ்வியா? ஆண்டவர் நம்மகிட்ட அதான் கேட்குறாரு. சரி, இன்றைய திருப்பாடல் 39ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம இன்றைக்கி போவோம். அன்பர்களே, இன்றைக்கி 1ஆம் வசனமே பாருங்கள், நம்ம வாயில் வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்கிறது அப்படின்றதுக்கு அழகான 2 முக்கியமான ஒரு யுக்தியை தாவீது நம்ம கற்றுத்தராரு. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என் நாவினால் பாவம் செய்யாதவாறு என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாயில் தேவையில்லாத பேசிடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம், ஃபஸ்ட்டு நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது வாய் இல்லை, ஃபஸ்ட்டு நம்மளுடைய நடைமுறைகள். அப்படின்னா ஆங்கிலத்தில் மை வேஸ், ஐ வில் காட் மை வேஸ் அப்படின்னு, என் வழிகளை நான் காத்துக்கொள்வேன். அப்படின்னா நிறைய சூழ்நிலைகளை தவிர்த்தாலே, நிறைய பேச்சுகளை அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தாலே ஆக்சுவலாக நம்ம நாவை காத்துக்கொள்கிறதுக்கு சமம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில பேர்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இருக்காது, நம்மளா ஃபோனை போட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்போம். இல்லை ஒரு சில நபர்கிட்ட பேசும்போது ஒரு சில விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கலாம், அதை பேசுனா பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனால் நம்ம பேசுவோம். ஸோ அந்த வழிகளை, நடைமுறைகளை முதல்ல காத்துக்கொண்டோனாவே வாயை நம்ம காத்துக்கொள்கிறதுக்கு சமம். 2வது அவர் என்ன பண்ணுறாங்க, பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன். செகண்ட் ப்ராப்ளம் என்ன, யாருக்கிட்ட பேசுகிறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க.
புனித லோயலா இன்னாசியார் அவருடைய கடிதத்தில் அழகாக கூறுவார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. அதுமாதிரி ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க அப்படின்னாக்க அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்லோவாக பேசுங்க. சில பேர் ரொம்ப இல் டெம்பர்டாக இருப்பாங்க. அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பேசிட்டாலே உடனே அவங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய நாவின் மேலே ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணுன்றாரு. அதை தான் இன்றைக்கி தாவீது சொல்கிறாரு, பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் நான் என் வாயை போட்டு போட்டு காத்துக்கொள்வேன். அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடே இல்லை அவங்களுடைய நாவு மேலே, இல்லை அவங்ககிட்ட இதெல்லாம் பேசினா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஈர்க்கிற வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேன். ஸோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். லோயலா என்ன சார் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இதை அவர் எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறாருன்னா நற்செய்தி அறிவிக்கிற கண்ணோட்டத்தில் சொல்கிறாரு. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசி அவங்களுக்கு நற்செய்தி அறிவிங்க. ஏன்னா சாத்தான் அப்படி தான் செயல்படுறான்றாரு. எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்க லோயலா என்ன செய்யருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, சாத்தான் நம்மக்கிட்ட நல்லவன் மாதிரியே உள்ளே நிறைய எண்ணங்களை கொடுத்து, ஆனால் அவன் வெளியே வரும்போது அவனை மாதிரி மாற்றி அவனோட விஷயத்தை சாதிச்சுட்டு வெளியே வந்துடுவானா ஒரு ஆன்மாக்குள்ளேருந்து. இப்போ லோயலா இன்னாசியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, அவனோட யுக்தியை நம்ம எடுத்து பார்ப்போம். அவன் கெட்டது பண்ணுறதுக்கு பண்ணுறான். நம்ம ஆண்டவருடைய அரசாட்சி, ஆண்டவருக்கு அந்த ஆன்மாவை வென்றெடுப்பதற்கு அந்த ஆன்மா வழியிலேயே போய் வெளியே வரும்போது ஆண்டவருக்கு அந்த ஆன்மாவை ஜெயிச்சு வெளியே வந்துடணும் பேச்சுக்குள்ளே போகும்போது. அப்போ சில விஷயங்களை அக்ரி பண்ண சொல்கிறாரு லோயலா இன்னாசியார். ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பாருங்கள் அதனால் புனித பவுல் நற்செய்தி அறிவிக்கும் போது அப்படி தான் கிரேக்கத்தில் கிரீஸ் நாட்டில் போயிட்டு அவர் அறிவிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் பாருங்கள், நீங்கள் அழகாக எல்லாம் வழிபடுறீங்க, உங்கள் கடவுள்கள் இப்படி தான் சொல்லி லைட்டாக அவங்க கடவுளை அவங்களுடைய மதத்தை ஆதரிக்கிற மாதிரி உள்ளே போய் வெளியே வரும்போது ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லி ஆண்டவர் இயேசு தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவார். எவ்வளோ அழகாக நடந்துக்கிறாரு பாருங்கள் புனித பவுல். ஸோ அதுதான் புனித பவுல் சொல்வார், நான் எல்லாருக்கும் எல்லாருமாக ஆனேன், கிரேக்கருக்கு கிரேக்கரான, ரோமியர்களுக்கு ரோமியரான, யூதர்களுக்கு யூதரானேன். இதுக்கு எல்லாருக்கும் எல்லாமாக ஆகி அவங்க எல்லாத்தையும் கடவுளுக்கு வென்று கொண்டு வருவதற்கு. ஸோ இது நற்செய்தி தெரிவிக்கிறதுக்கு நம்ம சாதாரண வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பயணிக்கும் போதும் கூட அந்த நபர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, அவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம பொறுமையாக நடந்துக்கிறது ஞானமுள்ள செயலாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வழிகளை காத்துக்கொள்வது, சூழ்நிலைகள், நபர்கள், அந்த 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 டாபிக், அந்த தலைப்பையே நிறுத்திடணும் அதை பற்றி பேசுகிறது. அது ஒரு யுக்தி. ரெண்டாவது யுக்தி, முன்னாடி இருக்கிறவங்க மோசமானவங்க அப்படின்னா அவங்க இருக்கும்போது பேசவே கூடாது, அவ்வளோதான். ஸோ இது 2 முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். 39ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்கள், அவர்கள் நிழலை போல நடமாடுகின்றனர், அவர்கள் வருந்தி உழைப்பது வீண், அவர்கள் சேமித்து வைக்கின்றனர், ஆனால் அதை அனுபவிப்பவரோ யாரென்றே அறியார். இப்படி பாருங்களேன் ஞானம். அன்பார்ந்தவர்களே, தாவீது வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறார். நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போமே, அவர் அரசராக இருந்துக்கிட்டு இதை பேசுகிறது எவ்வளவு கஷ்டம். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது வாழ்க்கை ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறது ஈஸி, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இருக்கும்போது இது ஒன்றுமே இல்லைன்றத யோசிக்கிறது, கடவுள் இருந்ததுமே அந்த ஞானமும் ஆவியானவருடைய உணர்வு இல்லைன்னா அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒன்றுமே வாழ்க்கையில் என்னென்னமோ சேர்த்து வைக்கிறோம், ஒரு நாள் கண்ணை மூடிட்டா இது எதுவுமே கிடையாது. இதை புரிஞ்சிக்காம மேக்கப்பு, இதை புரிஞ்சிக்காம ட்ரெஸ்ஸு, இதை புரிஞ்சிக்காம ஒருத்தரை மன்னிக்க முடியல, இதை புரிஞ்சிக்காம உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்படி ஜான் போஸ்கோலாம் மாதத்துக்கு ஒரு முறை சாவுக்கு தயாரிப்பாங்க. அப்படின்னா ஞாபகம் வரணும், ஓகே நான் இங்கே நிரந்தரமாக இருக்க போல எந்த நேரம் வேணாலும் நான் எனக்கு என்ன வேணால் ஆகலாம், நாளைக்கு கூட நான் சாகலாம், நான் எப்படி வாழ போகிறேன், அதை பிடிச்சிக்கிட்டு வாழ போகிறேன்னா இல்லை அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நீ வாழ போகிறேன். ஏன்னா அது நிரந்தரம். செத்ததுக்கப்புறம் ஒரு வாழ்வு உண்டு, அவரை போய் பார்க்கணும், நான் எந்த முகத்தை வச்சுட்டு பார்ப்பேன். அந்த உணர்த்துதல் வந்துட்டோன்னா, இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்துட்டோன்னா இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிற விதம் மாறிடும். அதான் தாவீது உணர்ந்துட்டார். அதனால அவருக்கு அரியணை மேலே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, அசிங்கப்படணுன்னா படுறேன், கஷ்டப்படணுன்னா படுறேன், எனக்கு சிலுவை சுமக்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்றார். ஏன்னா வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். அதை ஏற்றுக்காத வரைக்கும் தான் அது கஷ்டம், அதை ஏற்றுக்கிட்டோம் அது நமக்கு இனிமையாக இருக்கும்.
9ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் ஊமையை போல ஆனேன், வாய் திறவேன், ஏனெனில் எனக்கு இந்த நிலைமையை வரவித்தவர் நீர். தாவீதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. தாவீதுக்கு தெரியுது ஏன் அப்சலோமுக்கு எதிராக கிளர்ச்சி வருது, ஏன் இந்த இஸ்ரேல் மக்கள் அவருக்கு எதிராக போகிறாங்க. இதே இஸ்ரேல் மக்களை தானே ஆண்டவர் எனக்காக என்னை அரசராக்கணும்னு சொல்லி ஆசைப்பட வச்சவர். இப்போயும் இவங்க எனக்கு எதிராக போகிறாங்க. ஓகே, என்னுடைய பாவமே இதுக்கு காரணம். ஸோ நான் என்னை தாழ்த்திக்குவேன். ஒரு நாள் என் ஆண்டவர் திரும்பவும் வருவார். வர வச்சுட்டார். திரும்பவும் எருசலேமுக்கு வந்தார், அரியணையில் அமர்ந்தார். ஸோ அழகாக தாவீதுக்கு புரிஞ்சுப்பாங்க. அதான் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு குழந்தை அப்பா கிட்ட சொல்வது போல், நீர் தந்த வாதையை என்னிடமிருந்து நீக்கிவிடும், உமது கை அடித்த அடியினால் நான் அழிவுக்கு ஆளானேன். ஆண்டவர் நீங்கள் என்னை அடிக்கிறீங்க, உங்களை அடி என்னால் தாங்க முடியலன்றார். எவ்வளோ ஒரு புள்ள போய் அப்பா அடிக்காதீங்கப்பான்னு சொல்கிற மாதிரி தாவீது அப்பா கிட்ட போய் சொல்கிறார் கடவுள்கிட்ட. அவர் பார்க்குறாரு இதெல்லாம் அடிக்கிறது. அதனால தான் நம்ம எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். கடவுள் யாரெல்லாம் பையன் பொண்ணுன்னு சொல்லி நினைக்கிறாரோ அவர்களை அடித்து கண்டித்து திருத்துவார். திருத்தலைன்னா நம்ம இன்றைக்கி எப்படி அப்சலோம் நடந்துக்கிட்டாரோ அப்படி தான் நடந்துக்குவார். எப்படி அம்னோன் நடந்துக்கிட்டாரோ அந்த போகிற விபச்சாரத்திலும் கொலையிலும் வன்முறையிலும் பாவத்திலும் தான் விழுந்து கிடப்போம். ஒரு நல்ல அப்பா ஒரு நல்ல அம்மா பிள்ளைய கண்டித்து வளர்ப்பாங்க. இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ போதனை. செல்லம் கொடுத்து வளர்த்துறவங்க, கஷ்டமே படாமல் வளர்த்துறவங்க அந்த பிள்ளையினுடைய அழிவுக்கு வழிவகுக்கிறாங்க. நம்ம அதை பின்னாடி நீதிமொழிகள் சீராக்கிலெல்லாம் பார்ப்போம். அப்போ தான் தெரியும், ஓகே பிள்ளைங்களை இப்படி தான் வளர்த்தணும். அதுக்காக கொடுமையாக நடந்துக்கூடாது. இப்படி ஜான் பாஸ்கோ ரொம்ப கடுமையாக பேசுவாராம். ஆனால் அவரை சுற்றி தான் பசங்க சுற்றுவாங்களாம். ஏன்னா அவர் சொல்கிறது அவ்வளோ அன்போடு சொல்லுவார். அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய பேச்சில், அவருடைய நேர்மையான அவருடைய உள்ளம் பசங்களுக்கு அவருடைய வார்த்தையில் தெரியுது. அதனால தான் பாவத்தை சுட்டி காட்டினா கூட நம்மளாம் என்ன பண்ணிடுவோம், ஒரு மாதிரி அசிங்கப்படுவோம். ஆனால் ஜான் பாஸ்கோ பாவத்தை சுட்டி காட்டும்போது யாருக்குமே அசிங்கம் வராதான். ஏன்னா அவர் அவ்வளோ அன்பாக, அதே சமயத்தில் கண்டிப்போடையும் அவர் சுட்டி காட்டுவாராம். ஸோ நம்ம ஏற்கனவே வாசித்தோம் யோவான் நற்செய்தியில், தந்தை ஆண்டவர் இயேசு திராட்சை செடியாக இருக்கிறார், நம்ம அதன் கிளைகளாக இருக்கிறோம், கொடிகளாக இருக்கிறோம். தந்தை அந்த கிளைகளை வெட்டி அதை தூய்மைப்படுத்துவார். ஹி வில் ப்ரூன் இட். அதை ஒரு தோட்டக்காரர் போல் அதை மாத வழியாக பண்ணுவார், நேரடியாக ஆவியினர் வழியாக பண்ணுவார், வீடியோ வழியாக பண்ணுவார், பிரச்சனைகள் வழியாக பண்ணுவார், எது வழியாகவும் ஆண்டவர் பண்ணலாம். அவர் அனுமதிக்கணும் நம்மளை ஷேப் பண்ணுறது. குயவன் அந்த மண்பானையை வடிவமைக்க நம்ம அனுமதிக்கணும். அவர் கையில் நம்மை கொடுக்கணும். தாவீது அப்படி தான் கொடுக்குறாரு. அவர் அவருடைய பாவங்களிலிருந்து தூய்மையாகிக்கிட்டே வராரு. சரி அன்பந்தர்களே, நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.